கைலாயத்துல விநாயகரும் முருகரும் ஓவிய கலைய கத்துக்கிட்டே இருந்தாங்க. அன்னை பார்வதியோ பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஓவிய கலைய கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சிவன் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அம்மா, நீங்க ஓவியம் ரொம்ப அழகா வரைகிறீங்க. பாருங்க, என் ஓவியம் எவ்வளோ நல்லா இருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களால முடியுது? அட, அம்மாவுக்கு எல்லா கலைகளும் நல்லா தெரியும். அம்மாவுக்கு தெரியாதது வராததுன்னு எதுவுமே கிடையாது. அம்மா பல முறை தந்தையோட ஓவியத்தையும் வரைஞ்சிருக்காங்க. நாங்களும் தந்தையோட ஓவியத்தை வரைகிற அளவுக்கு பெரிய ஓவியர்களா மாறணும். நீங்க தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கணும்மா. நிச்சயமா பிள்ளைகளா, எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். நீங்க என்னையே தாண்டி அதெல்லாம் நல்லா கத்துக்கணும். இல்லம்மா, நாங்க எப்பவுமே உங்களுக்கு கீழே இருக்க தான் ஆசைப்படுறோம். உங்களை தாண்டி வளர்றதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்படி விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் அன்னை பார்வதி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சிவனும் தியானத்துல இருந்து கண் முழிச்சாரு. என்ன ஆச்சு ஐயனே? தியானத்துல இருந்து திடீர்னு வெளியில வந்துட்டீங்க. உங்களுடைய பக்தர்கள் யாராவது உங்களை கூப்பிட்டார்களா? இல்ல அவங்க ஏதாவது ஆபத்துல இருக்காங்களா? ஆபத்தில்ல பார்வதி. பூலோகத்துல சிவராத்திரி பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓம் நம சிவாயன்னு எனக்கு கேக்குது. ஆனா சிவராத்திரிக்கு இன்னும் 3 நாள் அவகாசம் இருக்கே. ஆனா நான் போய் தான் ஆகணும். என்னுடைய பக்தர்கள் பக்தியோட என்னை கூப்பிடுறாங்க. அவங்க செய்யற பூஜைகளையும் செய்யற சேவைகளையும் பெறணும். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சிவன் அவருடைய உடுக்க அப்புறம் திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு பூலோகத்துக்கு போயிட்டாரு. சிவன் கைலாயத்தை விட்டு போனதுனால விநாயகர், முருகர் 2 பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அப்பா இவ்வளோ சீக்கிரம் பூலோகத்துக்கு போவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், உண்மையை சொல்லணும்னா ஓவியம் கற்றுக்கிறது கூட நாங்கள் அப்பாவுக்காகத்தான் கற்றுக்குறோம். சிவராத்திரி அன்னைக்கு அப்பாவோட ஓவியத்தை வரைஞ்சி அவருக்கு பரிசா கொடுக்கலான்னு இருந்தோம். அப்பா பூலோகத்துக்கு போகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தப்பு பிள்ளைகளா, அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய தந்தை உங்களுக்கு எப்படி தந்தையோ அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவிகளுக்கும் உங்கள் தந்தை தான் தந்தை. உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் கூட இருக்க உரிமை இருக்கோ உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் கூட இருக்க உரிமை இருக்கு. அப்படி அன்னை பார்வதி சமாதானப்படுத்தினதுனால விநாயகரும் முருகரும் அன்னை சொன்னத கேட்டாங்க. இன்னொரு பக்கம் மகாசிவன் பூலோகத்துல கிடைச்ச சேவைகளை ஏத்துக்கிட்டு இருந்தாரு. ஜனங்க எல்லாருமே விசேஷமான அபிஷேகங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க பார்த்தாலும் அன்னதான நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கலை நிகழ்ச்சியும் சந்தோஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி மிகவும் விமர்சையா சிவராத்திரி பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சிவராத்திரி பண்டிகை முடிஞ்சாலும் சரி, அங்க நடக்கிற திருவிழாக்கள் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சிவராத்திரி பண்டிகை முடிஞ்சாலும் கூட ஏதாவது ஒண்ணு அங்க நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. சிவனும் அந்த சேவைகள், அந்த திருவிழா எல்லாத்தையும் பார்த்து பக்தர்களோட சேர்ந்து மைமறந்து அங்கேயே இருந்துட்டாரு. பக்தர்கள் எல்லாருமே சிவன ஹரஹர மகாதேவா, ஓம் நம சிவாயா அப்படின்னு மனசார அவங்கள வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம், இந்த பக்கம் கைலாயத்துல சிவனுடைய வருகைக்காக அன்னை பார்வதி, முருகர், விநாயகர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சிவராத்திரி பண்டிகையே முடிஞ்சிருச்சு. ஆனா ஐயன் மட்டும் கைலாயத்துக்கு திரும்ப வரவே இல்லையே. ஐயன் இல்லாம கைலாயமே கலையிழந்து போயிடுச்சு. ஆமாம்மா, எங்களை விட உங்க கண்ணில் தான் கவலை அதிகமாக தெரியுது. எங்களால் உங்களை இப்படி பார்க்க முடியல. வாங்க அண்ணன், இப்பவே பூலோகத்துக்கு போய் அப்பாவை கூட்டிட்டு வரலாம். அப்படி விநாயகர், முருகர் 2 பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு போனாங்க. அங்க அவங்க சிவனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரமத்துல சிவன் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. எத்தனையோ பக்தர்கள் அங்க சாமிக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதோ தம்பி, அப்பா அங்கதான் இருக்காரு. வா, இப்பவே அப்பாவை கூட்டிக்கிட்டு போகலாம். அப்படி விநாயகரும் முருகரும் எல்லாரையுமே தாண்டி சிவன் பக்கத்துல போனாங்க.
ஆனா சிவன் பக்தர்கள் செய்யற சேவைகளை சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பா அப்பா அப்படின்னு எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் சிவன் மட்டும் திரும்பி பார்க்கவே இல்ல. அண்ணே, முழுசா அப்பா பக்தர்களோட பக்தியில மூழ்கி போயிருக்காரு. நாம சொல்றது எதுவுமே அவருக்கு கேட்கல. நாம என்ன பேசினாலும் அது வீண் தான். வாங்க, நாம இங்கிருந்து போகலாம். அப்படி விநாயகரும் முருகரும் அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. பாவம், அவங்க 2 பேரும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அப்பா நாம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரே. அண்ணே, அப்பாவை கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு நாம வேற ஏதாவது ஒரு வழியை தேடலாமா? அப்படி விநாயகரும் முருகரும் அவங்களுடைய தந்தைய எப்படி கைலாயத்துக்கு திரும்ப கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா முழுசா மயக்கத்துல இருக்காரு. அப்படின்னா அவரு நம்மள சுத்தமா மறந்துட்டாரு. மண்டபத்துல எல்லாரும் பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காங்க, கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும்தான் அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்பாவுக்கு நம்ம குரல் கேட்கணும்னா நாமளும் மண்டபத்துக்கு போய் நம்ம கஷ்டத்தை கதையா அவருக்கு சொல்லணும். ஆமா முருகா, நீ சொல்றதும் உண்மைதான். வா, இப்பவே நாம உருவத்தை மாத்திக்கிட்டு அப்பா கிட்ட போய் நம்ம கதைய சொல்லலாம். அப்படி விநாயகரும் முருகரும் மாறு வேஷத்துக்கு மாறி அந்த இடத்துக்குள்ள போயிட்டாங்க. எல்லாருமே இவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நாங்களும் கதை சொல்றதுக்காகத்தான் உங்க முன்னாடி வந்திருக்கோம். இந்த கதைய நேராவே சிவனுக்கு முன்னாடியே சொல்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த கதை கேட்டதும் நீங்க நிச்சயமா கவலைப்படுவீங்க. ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அப்பா, அம்மா, 2 பிள்ளைங்கன்னு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்ல. ஆனா அந்த தந்தை அந்த 2 குழந்தைங்களுக்கு மட்டும் தந்தை இல்ல. அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேருக்கும் அவர்தான் தந்தை. அதாவது அவர்தான் அந்த ஊருக்கு தலைவர் மாதிரி. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அந்த தலைவர் அவங்க பிரச்சனைங்க எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாரு. அப்படி அவர் அந்த ஊர் ஜனங்களுக்கு கடவுளாவே மாறிட்டாரு. அந்த ஊர் ஜனங்க அந்த கடவுளுக்கு பலவிதமான விழாக்களை நடத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பெரிய விழா நடந்தது. அப்ப அந்த தலைவர் குடும்பத்தை விட்டுட்டு அந்த விழாக்கு போயிட்டாரு. அந்த ஊர் ஜனங்களோட சேர்ந்து விழாவை கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பாவம் அவரோட மனைவியும் குழந்தைங்களும் அவர் வருவாருன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த குடும்பத் தலைவர் வீட்டுக்கு வரலன்னு அவரோட மனைவி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க கஷ்டத்தை பார்க்க முடியாம 2 பசங்களும் அப்பாவை தேடி ஊருக்குள்ள வந்தாங்க. பாவம், அந்த பசங்களோட கஷ்டத்தை ஏன் கேக்குறீங்க? அந்த 2 பசங்களும் அப்பாவை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கண்ணை மூடிக்கிட்டு சந்தோஷமா கதையை கேட்டுக்கிட்டு இருந்த சிவனுக்கு அந்த நொடிதான் திடீர்னு குடும்பம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே சிவன் கண்களை திறந்து அந்த பசங்களை பார்த்தாரு. என்னது, தந்தைக்காக பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களா? அப்படின்னா நீங்க விநாயகனும் முருகனும் தானே? அப்படி சிவன் அடையாளம் கண்டுபிடிச்சதுனால விநாயகர் முருகர் 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. உடனே அவங்க அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாங்க. பிள்ளைங்களா, என்னை தேடிக்கிட்டு நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா? அப்படின்னா நான் உங்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேனா? ஐயோ, இதில் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைப்பா. உங்களை நாங்கள் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகத்தான் வந்தோம். ஆனால் முதல்ல நீங்கள் நாங்கள் வந்ததை கவனிக்கவே இல்லை. அதனால தான் இப்படி நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. சரி, நாம் உடனே கைலாயத்துக்கு போகலாம். உங்கள் அம்மா எனக்காக பல நாட்களாக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவன் விநாயகர் முருகரை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கைலாயத்துக்கு வந்தாரு. கைலாயத்துக்கு வந்த சிவனை பார்த்ததுமே அன்னை பார்வதியும் சந்தோஷப்பட்டாங்க. பூலோகத்துல சதானந்தன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு. அவரு சிவனுடைய பெரிய பக்தரா இருந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவரு சிவனுடைய தரிசனத்தை பெற்று அவருக்கு பாத பூஜை செய்யணுங்கிறது தான் அவருடைய கோரிக்கையா இருந்துச்சு. அவரு அவருடைய ஆசிரமத்துல தினமும் சிவனுக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் கைலாயத்துல சிவன் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு.
அன்னை பார்வதியும் முருகரும் விநாயகரும் 3 பேரும் சேர்ந்து தோட்டத்துல சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தோட்டத்துல பூக்களோட மனம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தோட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி பூக்களும் இருக்கு. அப்பாவுக்கு பிடிச்ச சங்கு புஷ்பமும் இருக்கு. அம்மா, நானும் அண்ணனும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு பூ மாலையை செஞ்சு எடுத்துக்கிட்டு வரோம். ஆமாம்மா, இந்த செம்பருத்தி பூக்களாலேயே ஒரு மாலையை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம். அது உங்களுடைய விருப்பம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லி அன்னை பார்வதி அங்கிருந்து போயிட்டாங்க. முருகர் விநாயகர் 2 பேருமே சேர்ந்து தோட்டத்துல பூத்திருந்த செம்பருத்தி பூக்களை எல்லாம் பறிச்சு கூடையில போட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பூக்களை வச்சு ஒரு மாலைய பின்னிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பூலோகத்துல சதானந்த சுவாமிகள் கவலையில இருந்தாரு. சதானந்தனுடைய கவலைய பார்த்து நாரதர் அவரை சந்திக்க போனாரு. நாராயண நாராயண. என்ன சதானந்தா, ரொம்ப கவலையில் இருக்க? என்ன விஷயம்? நாரதரே, நீங்களா? என்ன சொல்றீங்க சாமி? எத்தனையோ வருஷமா மகாசிவனோட தரிசனம் கிடைக்கும்னு நான் காத்துக்கிட்டே தான் இருக்கேன். நாட்கள் போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா சிவனுக்கு மட்டும் என் மேலே ஏனோ கருணையே வரல. எனக்கு நாட்கள் போக போக வயசாகிக்கிட்டே போகுது. அந்த சிவனோட தரிசனம் கிடைக்காம இந்த பிறவியே வீணா போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி கவலைப்படாத சதானந்தா, நான் உனக்கு ஒரு நல்ல வழியை சொல்லித்தரேன். அதை நீ ஒழுங்கா செஞ்சினா நிச்சயமா உனக்கு அவரோட தரிசனம் கிடைக்கும். சாமி, அந்த வழி என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு சொல்லுங்க. சொல்கிறேன் சதானந்தா. விருப்பு, வெறுப்பு, ஆசை, கோபம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்தினா, அந்த தவமும் அந்த பரமசிவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் நிச்சயமா உனக்கு தரிசனம் கொடுப்பாரு அப்படின்னு நாரதர் சொன்னதுனால சதானந்த சுவாமிகள் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. மிகவும் பக்தியோட ஓம் நம சிவாயா அப்படிங்கிற பேரை சொல்லி அவரு தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்படி சில நாட்களும் போச்சு. சதானந்த சுவாமிகளின் தவம் கைலாயத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு தெரிஞ்சது. உங்களுடைய பக்தன் பல வருடங்களா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஐயனே. நாரதர் சொன்னதுனால அவர் உங்களுக்காக தவமும் புரியுறாரு. அவருடைய பக்தியில எந்த குறையும் நான் பார்த்ததில்ல. ஆனா நீங்க ஏன் அவருக்கு தரிசனத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கும் அவருடைய பக்தி ரொம்பவும் பிடிச்சிருக்கு தேவி. முதல்ல போய் அவருக்கு தரிசனத்தை கொடுக்கறேன். அப்புறம் அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றிடுறேன். அப்படி மகாசிவன் கைலாயத்துல இருந்து பூலோகத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சதானந்த சுவாமிகளை பார்க்க போனாரு. தவத்துல முழுமையா முழுகி போயிருந்த சதானந்த சுவாமிகள் சிவன் வந்தத கவனிக்கவே இல்ல. சதானந்தா, சதானந்தா, உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற நான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். கண்ணை திறந்து என்ன பாரு. அப்படி சிவன் சொன்னதுனால சதானந்த சுவாமிகள் கண்ணை திறந்து சிவனை பார்த்தாரு. அப்ப அவர் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இருக்கல. சாமி, இத்தனை நாட்களுக்கு அப்புறமா என் மேல கருணை வந்ததா? உங்களை இப்படி பார்ப்பேன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததில்ல. உங்க தரிசனம் கிடைக்காமலே இந்த பிறவி முடிஞ்சிடுமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க தரிசனத்தை கொடுத்து இந்த பிறவியோட பயனை அடைய செஞ்சிட்டீங்க சாமி. ரொம்ப நன்றி. அப்படின்னு சதானந்த சுவாமிகள் சிவனுடைய பாதத்துல விழுந்து வாழ்த்து வாங்கினாரு. சதானந்தா, உன்னுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லு. உன் கோரிக்கையை நிறைவேற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாமி, எனக்கு கோரிக்கைன்னு எதுவும் பெருசாக கிடையாது. ஒரு 3 நாள் வரைக்குமாவது உங்களை என் ஆசிரமத்தில் வச்சு உங்களுக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. ஒரு 3 நாளைக்காவது உங்களுக்கு எல்லா விதமான சேவைகளும் செய்யணுங்கிறது தான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. பக்தர்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றாமல் இருந்திருக்கேனா? 3 நாள் என்ன, 30 நாள் ஆனாலும் கூட நான் உன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து நீ செய்யற சேவைகளை மனசார ஏத்துக்கிறேன். அப்படி சிவன் சதானந்த சுவாமிகளின் ஆசிரமத்துல தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு.
இந்த பக்கம் அன்னை பார்வதி அவங்க மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாங்க. சுவாமிக்கு பக்தர்களை பார்த்தா குடும்பம் கூட ஞாபகத்துக்கு வராது. இன்னும் சில நாட்கள்ல சிவராத்திரி பண்டிகையும் இருக்கு. ஆனா அந்த நேரத்திலேயாவது சுவாமி கைலாயத்துக்கு திரும்ப வந்தா நல்லா இருக்கும். அப்படி பார்வதி தேவி சிவராத்திரி நாளன்னைக்கு சுவாமி கைலாயத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் விநாயகரும் முருகரும் அன்னை பார்வதிய பார்க்க வந்தாங்க. அவங்களுடைய தாய் கவலையில இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. என்னாச்சும்மா, ஏன் கவலையில் இருக்கீங்க? அண்ணே, நீங்கள் ஒரு விஷயத்த கவனிக்கல. அப்பா கைலாயத்தில் இல்லை. ஒருவேளை பக்தர்களை கவனிக்க பூலோகத்துக்கு போயிருப்பாரு போல. தந்தை இங்கே இல்லைங்கிறதால அம்மா ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்படி விநாயகரும் முருகரும் ஒன்னா சேர்ந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் நந்தி கைலாயத்துல ரொம்ப பதட்டமா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு மொத்த கைலாயத்தையுமே நந்தி சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நந்தி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? என்னுடைய பதட்டத்துக்கு ஒரு காரணம் இருக்கு விநாயகா. என்ன காரணம் அது? இன்னொரு 3 நாட்கள்ல சிவராத்திரி பண்டிகை வரப்போகுது இல்லையா? சிவராத்திரி நாள் என்னுடைய சாமிக்கு ரொம்பவும் பிடிச்ச நாள். அந்த நாளுக்காகத்தான் நான் ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அட, இன்னும் 3 நாள்ல சிவராத்திரி பண்டிகை வரப்போகுது. ஆனா தந்தையோ கைலாயத்துல இல்ல. என்ன பண்றது? கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை புத்திரர்களே. 3 நாட்கள்ல சுவாமி கண்டிப்பா கைலாயத்துக்கு வந்துருவாரு. அவரு இந்த 3 நாட்கள் வரைக்கும் அவருடைய பக்தனுடைய ஆசிரமத்துல சேவைகளை பெற்றுக்கிட்டு இருக்காரு. சரியா சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமா கைலாயத்துக்கு வந்துருவாரு. அப்ப தந்தை திரும்ப வர்றதுக்குள்ள நாம எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடணும். தந்தை நாம செஞ்ச ஏற்பாடை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும். அப்படின்னா அண்ணன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவராத்திரி பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அப்படி கைலாயத்துல இருக்கிற விநாயகர், முருகர், நந்தி எல்லாரும் சேர்ந்து சிவராத்திரி பண்டிகைக்காக முன்னேற்பாடுகள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. அம்மா, தந்தைக்கு என்னம்மா பிடிக்கும்? உங்களுடைய தந்தைக்கு ஆடம்பரம் அப்படிங்கிறது பிடிக்காது. எப்பவுமே உங்களுடைய தந்தை உண்மையான பக்திக்கு தான் மதிப்பு கொடுப்பாரு. நீங்க எதை செஞ்சாலும் பக்தியோட செய்யுங்க. அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால கைலாயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எது செஞ்சாலும் அத பக்தியோட செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சாமிக்கு சங்கு புஷ்பங்கள்னா ரொம்ப பிடிக்கும். சங்கு புஷ்பங்கள் எல்லாம் நம்ம தோட்டத்துல இருக்கு. சாமிக்கு மல்லிப்பூனா கூட ரொம்ப பிடிக்கும். ஆனா மல்லிப்பூ நம்ம தோட்டத்துல இல்ல. இப்ப என்ன பண்றது முருகா? அண்ணே, நாம இப்பவே பூலோகத்துக்கு போலாம். அங்க மல்லிப்பூ எங்க இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அப்படி விநாயகரும் முருகரும் பூலோகத்துக்கு கிளம்பிட்டாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு மல்லிப்பூ தோட்டம் தெரிஞ்சுது. அவங்க உடனே அந்த தோட்டத்துக்குள்ள போனாங்க. அங்க இருக்கிற மல்லிப்பூக்களை பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு அவங்க கைலாயத்துக்கு வந்துட்டாங்க. ஆஹா, இந்த மல்லிப்பூ ரொம்ப அழகா இருக்கு. இதை இப்பவே மாலையா கட்டி கைலாயம் முழுக்க அலங்காரம் பண்ணலாம். அப்படி கைலாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மல்லிப்பூக்களை மாலையா கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க கட்டின அந்த பூ மாலையை வச்சு கைலாயத்தை அவங்க அலங்காரம் செஞ்சாங்க. அப்படியே உங்களுடைய தந்தை உட்கார்ற அந்த சிம்மாசனத்தை சுத்தம் செய்யுங்க. ஏன்னா அவரு அதிக நேரம் அந்த சிம்மாசனத்துல தானே உட்கார்ந்திருப்பாரு. அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால நந்தி, பிரமத கணங்கள் இவங்க கூட சேர்ந்து விநாயகர், முருகர் 2 பேருமே சிவன் உட்கார அந்த சிம்மாசனத்தை தயார் பண்ணாங்க. அப்பாவுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். சிவராத்திரி அன்னைக்கு விசேஷமான அபிஷேகத்தை செய்யணும். அதுக்கு நாம புனிதமான கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வரணும். அப்படின்னா அண்ணன், நான் இப்பவே பூலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் போய் புனித நீரை இப்பவே எடுத்துக்கிட்டு வர்றேன். அப்படி முருகர் அத்தனை புனித இடங்களுக்கும் போனாரு. ஒவ்வொரு புனித இடத்துல இருந்தும் புனித நீரை எடுத்துக்கிட்டு கைலாயத்துக்கு வந்தாரு. பரவாயில்ல முருகா, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எல்லா புனித இடங்களுக்கும் போய் புனித நீரை எடுத்துக்கிட்டு வந்துட்டியே. அண்ணன், நாம தந்தைக்கும் தாய்க்கும் பட்டு துணிகளை கூட பரிசா கொடுக்கணும்.
அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க. நான் என்னுடைய கையாலேயே 2 பேருக்கும் பட்டு துணிகளை நெஞ்சிட்டு வரேன். இந்த பக்கம் பூலோகத்துல மகாசிவன் சதானந்த சுவாமிகள் ஆசிரமத்துல அவர்கிட்ட சேவைகளை பெற்றுக்கிட்டு இருந்தாரு. கைலாயத்துல விநாயகரும் முருகரும் சேர்ந்து சிவராத்திரி பண்டிகைக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு சிவன் எப்ப வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க.